ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் அல்டிமேட்டான ஒரு பொட்டேட்டோ எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம எப்பயுமே பண்ணுறதை விட. இதை வந்து சப்பாத்தி, ஜீரா ரைஸ், நான், அப்புறமா வேறு என்னத்துக்கு சாப்பிட்லாம், கீ ரைஸ், தேங்காய் பால் சாதம், இந்த மாதிரி எல்லாத்துக்கூடவுமே ரொம்ப ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு காம்பினேஷன். இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம வேக வச்ச முட்டை எல்லாத்தையுமே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் வந்து சூடு ஆகக்கூடாது. சூடு ஆகாதுக்கு முன்னாடியே இதில் நம்ம மசாலா பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக ஆயில் சூடாக இருக்கக்கூடாது. ஆயில் சூடாக இருந்ததுன்னா மசாலா பொடியெல்லாம் உடனே கரிஞ்சு போயிடும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ இதில் நம்ம வேக வச்ச முட்டைகளை சேர்த்துக்கலாம். 4 முட்டையை நான் வேக வச்சு அங்கங்கே ஸ்ப்ளிட் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ கரெக்டாக ஒரு 2 3 நிமிஷம் மட்டும் இந்த பொடியில் அப்படியே நம்ம டோஸ்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஓரமாக வச்சுட்டு நம்ம கறி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கிரேவிக்கு ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை எடுத்திருக்கேன். இதை போட்டுடலாம். இதை போட்டுட்டு இந்த எண்ணெயில் வந்து இந்த சீரகம், பட்டை, கிராம்புலேருந்து நல்லா வாசனை இறங்கணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே இதில் 2 காஞ்ச மிளகாயுமே நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக உங்கள்கிட்ட அது இல்லைன்னா 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது ஒரு 10 செகண்ட் அப்படியே அந்த எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுட்டு அடுத்து நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயமாக நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் மெயினான ஒரு விஷயம். உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தோட அளவை கூட குறைய சேர்த்துக்கலாம். இந்த 2 வெங்காயம் வந்து 1 வெங்காயமாக நல்லா குறையிற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் அப்படியே பாதி அளவாக குறைஞ்சி நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாயை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை போட்டுக்கிறேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்குங்க. அடுத்து இதில் தக்காளி, 2 தக்காளி, நாட்டு தக்காளி பழமாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சாதா தக்காளி எடுக்கிறீங்கன்னா ஒரு 3 பழம் போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்ததாக சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இருந்தால் போடலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். போட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட போகிறோம். நம்ம சேர்த்த மசாலா பொடியோட பச்சை வாசம் போகணும். அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கட் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ஒரு 5 8 நிமிஷம் போல் ஆகும். நம்ம வதக்கி விட்டுட்டு இதை இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வேணால் நீங்கள் சேர்த்துட்டு குக் பண்ண போகிறோம். இந்த உருளைக்கிழங்குக்கும் முட்டைக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் இருக்குது. இது 2 சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் அந்த உருளைக்கிழங்குல பிடிச்சி வேகணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்திருக்கு. அடுத்ததாக இதில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இருக்கு இல்லைங்களா,
கடலை மாவு எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். இவ்வளோ கிரேவிக்கு பார்த்திங்கன்னா நான் 1 டீஸ்பூன் தான் சேர்க்குறேன். இது வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். நம்ம பொதுவாக குழம்புக்கு வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்கு தேங்காய் அப்படிலாம் முந்திரி இந்த மாதிரிலாம் அரைச்சி ஊற்றுவோம்ல, இதில் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம ஊற்றல. அதனால அதுக்கு பொதுவாக இந்த கடலை மாவு சேர்க்குறோம். கடலை மாவு வாசம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு நம்ம ஊற்றுனோடனே கெட்டியாக ஆரம்பிக்கும். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி கூட குறைய ஊற்றிக்கோங்க. அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையும் உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து கொஞ்சம் நல்ல கிரேவி வந்து சுண்டை தான் விட போகிறேன். அதனால் அளவாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இந்த மாதிரி கடைசியாக போடுங்க, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடியே போடுறத விட இப்படி கடைசியாக போடும்போது அந்த கரம் மசாலாவில் இருந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் கிரேவிக்கு. நல்லா வதக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடலாம். ஸோ இப்போ இந்த டைமில் கசூரி மெத்தி காஞ்ச வெந்தயக்கீரை கடைகளில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அதை வந்து கையில் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுருங்க. போட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இருந்தால் போடலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ளேவரை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காக இது சேர்க்குறோம். இப்போ நம்மளோட பொட்டேட்டோ எக் கறி வந்து அருமையாக ரெடி ஆகிருக்கு. கடைசியாக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை மட்டும் அப்படி வச்சுட்டு லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தலையை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பர் வாசனையாக இருக்கிற நம்மளோட பொட்டேட்டோ எக் கிரேவி ரெடி. நான் முதவே சொன்ன மாதிரி இது ஜீரா ரைஸுக்கு, அப்புறமா நான், சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஃபேண்டாஸ்டிக்கான காம்போவாக இருக்கும். ஸோ இது முழுக்க முழுக்க என்னோடய ரெசிபி. இந்த முட்டை உருளைக்கிழங்கு வச்சு நீங்களும் ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் இந்த முட்டை உருளைக்கிழங்கு கறியை செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.